பாஸ், வீர் இன்னும் இங்க வரவே இல்ல. இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் ஓட விடு. அப்ப பசங்க அதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க, அலறுவாங்க. அப்ப வீர் எங்க இருந்தாலும் ஓடி வருவான். அப்படியே செய்றேன் பாஸ். இந்த டாய்ஸ் எல்லாம் யாருது? கண்ட்ரோல் பண்ணுங்க. இத நிறுத்துங்க. மிஸ்டர் கக்கட், பத்ரம். வீர், முதல்ல இங்க இருந்து ஓடிடு. எல்லா டாய்ஸும் ஒண்ணா சேர்ந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல லேசர் பீம் விட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கு. சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடு வீர். நீங்க எல்லாம் போங்க, இத நான் பாத்துக்கிறேன். பாஸ், நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். இவ்வளவு சின்ன டாய்ஸ் எப்படி அவ்வளவு பெரிய அட்டகாசத்தை பண்ணிருக்கோம். நான் இப்பவே போய் அதை சரி பண்றேன். ஏய், இங்க பாருங்க, மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. ஜின்ட்டுக்கு கோவம் வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. அதனால மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். 1 2 இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த போட்டி சமமா தான் நடக்கணும். அதனால நான் உங்களுக்கு சம உரிமை தரேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடும். இப்ப ரெடி. 1 2 3. நான் எங்க இருக்கேன்? ஓ, இந்த இடத்துல என்ன எல்லாமே பெருசா இருக்கு. இந்த காக்காயா என்ன துரத்துது? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இப்போ நான் தான் போய் ஆகணும். இம்லி, சுல்புல், நீங்க இங்கே இருங்க. ஒரு நிமிஷம், நான் கதவை திறக்கிறேன். பயத்துல உறைஞ்சு போயிருக்கு. மங்கி பூதம் இப்ப எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அது பயமுறுத்துறது மட்டும் இல்லாம நகை பணம் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கு. இதனால பொதுமக்கள் பயந்து யாரும் வீட்டை விட்டு வெளியில வரதே இல்ல. நிறைய இடங்கள்ல இப்ப திருட்டு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பூதம்ன்றதே கிடையாது. மங்கி பூதம்ன்றது பொய். எனக்கு தெரிஞ்சது திருடனோட வேலையா தான் இருக்கும். அவங்க மங்கி பூதம் மாதிரி வேஷம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்துவாங்க. யாரும் வெளியில வரலன்னா அவங்க திருடிட்டு போயிடுவாங்க. நீ சரியா தான் சொல்ற. இது கண்டிப்பா திருடனோட வேலையா தான் இருக்கும். அவனை நம்ம பிடிச்சாகணும். அப்போ நீ தான் மங்கி பூதமா? எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் தான். ஜாக்கிரதையாக இருங்க. என் பின்னாடி ஒருத்தன் பறந்துகிட்டு என்ன விரட்டிக்கிட்டு போறான். அவன் யாருன்னு தெரியல. அவன் பார்க்க சின்ன பையனா இருக்கான்.
உடனே அங்க இருந்து கிளம்புங்க. இப்பவே எல்லாரும் பேஸுக்கு வந்து சேருங்க. சீக்கிரம் வாங்க. என்னாச்சு வீர்? சொல்லு. உன் தொண்டையில ஏதாவது மாட்டிக்கிச்சா? வீரோட குரல் இப்போ ஜாம் ஆயிடுச்சு. இப்ப அவன் கூட ஒரு சாதாரண ரோபோட் தான். இப்பதான் ஜாலியா இருக்க போகுது. மேக்னெட்டோ வந்து வேலையை காட்டு. அந்த மேட் மேக்ஸோட ரோபோ வீர், நாம இங்க இருந்து ஓடிரலாம் வா. தாத்தா! நான் இப்போ எந்த கேஜெட்க்கும் கமெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்றது? என்னோட சக்தி வச்சுதான் சமாளிச்சாகணும். தேங்க்யூ வீர். கேக்குனால எதுவும் நடந்திருக்காது. அந்த மேட் மேக்ஸ் தான் திட்டம் போட்டு எதையோ பண்ணிருக்கான். ஏதோ டிவைஸ வச்சு வீரோட தொண்டைய ஜாம் பண்ணிட்டான். அப்பதான் வீரால அவனோட கேட்ஜெட்டுக்கு கமாண்ட் கொடுக்க முடியாது. அதனாலதான் அவன் அவனோட ரோபோவை அனுப்பியிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது தாத்தா? பண்ணுவோம். அவன் வாய்க்குள்ள ஒரு த்ரோட் கிளீனிங் டிவைஸ போட்டாகணும். போட்டா எல்லாம் சரியாயிடும். இவனால எப்படி இப்படி ஜம்ப் பண்ண முடியுது? ஒரு சாதாரண பையனால இப்படிலாம் ஜம்ப் பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பா அப்பா, நான் தான் அணில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, வீர் தான் ரோபோ பாய்னு. நீங்க தான் நம்பல. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல. இப்ப கூட நீங்க நம்பலன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. உங்க கண்ணு முன்னாடி அவன் எகிரி குதிச்சு போறான். வீர், கவலைப்படாத. இத ஒரு அடி அடிச்சு நான் விரட்டிடுறேன். இந்த வாங்கிக்க. ஆஹா வீர், மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நாங்க ரெடி. நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் சரியா இருக்கும் சார். ஓகே சார், நீங்க தான் இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும். புரியுதா? இப்படி சர்க்கிட் இருக்காங்க. காரிடார் எண்ட்ல படிக்கட்டு இருக்கு. விழுந்தா உங்களுக்கு அடிபடும். வீர் தம்பி, இந்தாப்பா புடி. வீர், வீர், என்னால நம்பவே முடியல. நீ எங்களை காப்பாத்திருக்கன்னு. தேங்க்யூ வீர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வீர். நீ மட்டும் அப்படி பண்ணலன்னா நாங்க எங்க போய் என்ன ஆயிருப்போமோ. பண்டி, வீருக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? தேங்க்யூ. யூர் வெல்கம். இன்னைக்கு நான் போட்டிருக்கிற பிளான்ல எல்லாரும் என்ன பாராட்ட போறாங்க. கேளுங்க, நான் நேத்து ஒரு டாக் ட்ரைனர் கிட்ட பேசியிருக்கேன். அவரு நம்ம ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள அவரோட டாகிய விட போறாரு. அப்ப அந்த டாகி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் துரத்தும். அது மட்டும் இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கடிக்கவும் செய்யும். அப்ப அந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவ பண்டி? நம்ம அது கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசினா அதுக்கு எல்லாமே புரியும். அப்ப நான் சொல்லுவேன், ஸ்டாப் பார்க்கிங்.
அப்ப அது கத்துறத நிறுத்திடும். அப்புறம் நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், ரன் ஃப்ரம் ஹியர். அதை கேட்ட உடனே அது இங்க இருந்து ஓடி போயிடும். நான் அது பின்னாடி அதை துரத்துற மாதிரி சீனை போடுவேன். அதுக்கப்புறம் அதோட ஓனர் வெளியே இருப்பாருல, அவர்கிட்ட அது ஓடி போயிடும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் காப்பாத்தினதுனால எனக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் ட்ராஃபி கிடைச்சிடும். எப்படி இருக்கு? டாக் ட்ரைனர் கிட்ட பேசுறதுக்காக செல்போனை கூட கொண்டு வந்திருக்கேன். ஹலோ, பண்டி ஸ்பீக்கிங். ஹலோ பண்டி, நான் டாக்கிய கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அத நான் ஸ்கூல் கேட்டுக்குள்ள விட்டுடுவேன். அதுக்கப்புறமா அது குறைச்சுக்கிட்டே வந்து எல்லாரையும் கடிக்க வரும். ஆனா நீ பயப்படாத, அது கடிக்காது. ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத, அதுகிட்ட எது சொல்றதா இருந்தாலும் அது இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். அப்பதான் நீ என்ன சொன்னாலும் அது கேக்கும். அதுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். சரி சரி, சீக்கிரமா அதை உள்ள அனுப்புங்க. நான் கிரவுண்ட்ல தான் இருப்பேன். என்ன சோதனை இது? ஏன் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? சரி, நான் ஏதாவது மெக்கானிக் இருந்தா பாக்குறேன். நீ ஒண்ணு பண்ணு, இந்த டாக்கிய ஸ்கூலுக்கிட்ட நீ கூட்டிட்டு போ.